மேல் குடிகொண்ட ஆண்டவை சுயம்பாக இருக்கக்கூடிய தெய்வம் ஆதி வேலாயுத சுவாமி. ஆதிவேலு சுவாமி பாம்பு வாழக்கூடிய முத்து சுவாமி வெற்றி வேலாயுத சுவாமி வள்ளி தேவ சேனா சமேத சிவ கல்யாண குழந்தை ஆண்டவன் குழந்தைக்கென்றே தோன்றிய முருகப்பெருமான் அழக குழந்தைவாரி சாண்டவனுக்கு வேண்டுவரம் வருகின்ற தெய்வத்திற்கு கேட்டவரம் கொடுக்கின்ற குமரனுக்கு அரஹரா 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 அரோஹரா. முருகாசரணம். நமது சேலம் மாவட்டம் சேலத்தை சார்ந்த சாரதா காலேஜை சார்ந்த நித்யா சதீஷ்குமார் அங்கே வந்து ஏற்கனவே 2 பொண்ணு இருக்குது. ஆண் வாரிசுக்காக தேர்ந்தென பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு போயிருந்தாங்க. சாப்பிட்டு போய் மாதம் உண்டாகி அந்த குழந்தை பிறந்து 10 வருஷ காலம் ஆகுது. இப்போ மறுபடியும் இப்போ மாசமாக இருக்கிறாங்க. இதே குழந்தை பையனா பிறகுன்னு எல்லாம் வல்ல மோட்டராண்டன் வேண்டிட்டு இப்போ பால் குடிக்கிறா. இப்போ மாசமாக இருக்கிறாங்க. இதே குழந்தை பையனா பிறகு நம்ம எல்லாரும் வேண்டிக்கலாம். மோட்டராண்டவனுக்கு ஆண்வாரிசு ஆண்டவனுக்கு ஆண்வாரிசு அருள்கின்ற மூன்று முருகனுக்கு சுவாமி ஆண்டவனே மூன்று ஆண்டவா. தருமபுரி மாவட்டம் மோகன்ராஜ் கலைவாணி ஏற்கனவே 2 பொண்ணு இருக்குது. பையனுக்காக வந்து வேண்டியிருந்தாங்க. வேண்டி இப்போ அக்கா 4 மாசமா இருக்கிறாங்க. இதே குழந்தை நல்லபடியான முறையில் ஆண் வாரிசா பிறகுன்னு வேண்டிட்டு இப்போ பால் குடிக்கிறாங்க. மோட்டராண்ட முன்னத்தில் இதே குழந்தை பையனா பிறகு நம்ம எல்லாரும் வேண்டிக்கிறோம். மோட்டர் ஆண்டவனுக்கு ஆண் வாரிசு ஆண்டவனுக்கு ஆண் வாரிசு அருள்பவனுக்கு குழந்தை வாரிசு ஆண்டவனுக்கு புத்திரவாரிசு ஆண்டவனுக்கு வம்சாவிற்கு ஆண்டவனுக்கு வம்சாவிற்கு தெய்வத்திற்கு வம்சாவிற்கு செய்பவனுக்கு. இப்போ மாதம் ஆகிட்டாங்க. 4 மாதமாக இருக்க 3 மாதமாக இருக்காங்க. கொஞ்சம் அலைச்சல் வேண்டாம் டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. கர்ப்பப்பை வீக்காக இருக்குது அப்படின்னு ஏதாவது காரணங்கள் இருந்தால் அவங்க வீட்டுக்காரர் வந்து இப்படி பால் வாங்கிட்டு போய் நம்ம கொடுத்துக்கலாம். ரொம்ப தூரமாக இருக்கிறோம். நாங்கள் வெளி மாவட்டத்தில் ரொம்ப லாங்கில் இருக்கோம். திருச்சி, தஞ்சாவூர், ராமேஸ்வரம் இப்படி ரொம்ப லாங்கான தூரத்தில் இருக்கிறோம்னா தீர்த்தம் கொடுப்பாங்க. நம்ம தீர்த்தம் வாங்கிட்டு போய்க்கலாம். பக்கத்தில் நம்ம சுற்றுவட்டார மாவட்டம்னா சேலம், ஈரோடு, தருமபுரி இப்படி சுற்றுவட்டார மாவட்டம்னா நம்ம இது மாதிரி பார்த்துட்டு வந்து நம்ம பாலே வாங்கிட்டு போய்க்கலாம். நம்மளுக்கு சேலம் மாவட்டம் தான் மூக்கனூர். ஃபஸ்ட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். லட்சக்கணக்கில் செலவு பண்ணோம். ஆனால் குழந்தை செட் ஆகலை. அப்புறம் கோயிலில் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தா இப்போ 6 மாதமாக இருக்காங்க. ஒரே மாதம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டோம். நான் மோட்டர் முருகனால சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் மூக்கனூரை சார்ந்த சபரிநாதன் பிரியா வந்து வைத்திய செலவு எவ்வளோ பார்த்து கூட எத்தனையோ ஆலயம் போய் கூட கிடைக்காத வரும். நான் மோட்டராண்டவன்ட்ட வந்து மண்டிட்டு மடிப்பிரசாதம் வாங்கி ஒரே மாதத்திலே கரு உண்டாகி இப்போ 6 மாதமாக இருக்கிறேன். இதே குழந்தை நல்ல தருமலை ஆனா பொண்ணா ஆண் வாரிசாக கேட்டுருக்கிறாங்க. நல்ல தருமலை சுகப்பிரசமாக இட்டு நம்ம எல்லாம் வரல மோட்டராண்ட வேண்டிய மோட்டராண்டவனேக்கே வந்து வேண்டிட்டு போயிருந்தாங்க. பையன் கொடுத்துருக்குறேன். இதே குழந்தை தீர்க்கமாக ஆயுளோடு வாழ வேண்டும். ஆண்டவனே மூன்று ஆண்டவா ஒரு ஐயா ஆண்டவன் நல்ல ஞானங்கள் கிடைக்க வேண்டும். நல்ல ஞானங்கள் உண்டாக வேண்டும். அதேமாரி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறாங்க. வேலைக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸ்கூல் போயிட்டு இருக்கிறாங்க. ஞானம் சரியாயிட்டோம்னா வந்து சாமிகிட்ட இப்படி ஞானப்பால் வாங்கி குடிச்சிக்கலாம். சாமி அபிஷேகம் செய்யப்பட்ட கருவை கார்க்கக்கூடிய பாலும் மற்றும் ஞானப்பாலால் முருக மேலே ஆண்டவ மேலே அபிஷேகம் செய்யப்பட்ட பால் வாங்கி நாம் சாப்பிடும் பொழுது நல்ல ஞானம், நல்ல கல்வி, நல்ல ஆரோக்கியம், நல்ல செல்வாக்கு, நல்ல சௌந்தரியம், பவித்திரமான வாழ்க்கை எல்லாமே உண்டாகும். நாம் சாதாரண பால் அபிஷேகம் நினைக்கிறோம். இந்த பால் அபிஷேகத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டு. அதனால தான் எத்தனை அபிஷேகம் செஞ்சாலும் பால் அபிஷேகத்துக்கு அதிக முன்னுரிமை கிடைக்குது. அதனால் ஆண்டவனோட மனசார வேண்டிக்கிட்டு இந்த பால் அருந்தும் பொழுது குழந்தைங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஞானம் எட்டில் அரசாங்க வேலைக்கு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் எக்ஸாமில் என்ன பண்ண முடியல, பாஸ் பண்ண முடியல, மீட்டு போக முடியல அப்படின்னு நமக்கு ஞானங்கள் கிடைக்கிறதற்காக ஆண்டவனோட திருப்பாதத்தில் இப்படி வைத்து பூஜை செய்யப்பட்டு ஆண்டவனை கும்பிட்டு கொடுக்கக்கூடிய ஞானப்பாலானது வழங்கப்படும். ஏன்னா முருகப்பெருமான் ஞானத்தை சுரூபம் தந்தைக்கே உபதேசம் செய்த கடவுள். ஆகையால் ஞானத்தின் சுரூபனால பாப்பா இப்போ மீட்டு எழுதிட்டு இருக்கிறாங்க. மீட்டில் பாஸ் ஆகணும் பால் குடிக்கிறாங்க. மூன்று ஆண்டவனைக்கே, மூன்று தெய்வத்திற்கு, ஞான பண்டிதனுக்கு, ஞான வடிவேலனுக்கு அரோஹரா அரோஹரா, ஞான சுப்பிரமணியனுக்கு, ஞான பண்டிதனுக்கு, ஞானமலை ஆண்டவனுக்கு, சிவசுப்பிரமணியனுக்கு அரோஹரா. கோயில் வந்து இப்போ பொதுவாக குழந்தை கோயில் ஆயிடுச்சு. மோட்டர் கோயிலை குழந்தை கோயில் ஆயிடுச்சு. இங்கே அப்படி கிடையாது. எல்லா வரத்துக்கும் வரலாம்.
அது மட்டும் தெரிஞ்சுக்குவாங்க. மூட்டை குழந்தை கோயிலுக்கு தான் போகணுங்கலாம் இல்லை. இங்கே சுவாமி சுயம்பு ஆண்டவன் இங்கே கல்யாணத்துலேருந்து, குழந்தையிலேருந்து, வீட்டிலேருந்து, வேலையிலேருந்து அனைத்து வகையான கோரிக்கைக்கும் நம்ம வந்து வேண்டிட்டு போகலாம். நான் இருந்தானா இல்லைனானா நீங்கள் நேராக வாங்க, சாமியை கும்பிடுங்க. ஒன்று எங்கள் அண்ணா இருப்பாங்க, ஐயர் இருப்பாங்க, யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு போகலாம். சரிங்களா? கோடு பார்க்க வரணும், சாமி கேட்க வரணும் மட்டும் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை நாளில், ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. சரிங்களா? ஏன்னா எனக்கு ஏதோ ஒரு தொந்தரவு, நான் வெளியில் போக வருவேன். ஆகையால் வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வந்துடுங்க. அமாவாசை நாளில் கண்டால் குழந்தை பிரசாதம், கல்யாண பூஜை, இதுமாதிரி தொழிலுக்கு சாமி மேலே கை வச்சு காய் கொடுக்குறதுல இன்றைக்கி தொழில் காய், கனிக்காய், வியாபார காய் எல்லாமும் அமாவாசைக்கிழமை கண்டா கிடைக்கும், வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? நாம் இந்த கோவில் பொதுநல கோயில், அதிகம் குழந்தை வரம் கொடுக்குறனால இது குழந்தை கோயில் ஆகிடுச்சு. ஆகையால் இங்கே எல்லா வரத்துக்கும் வரலாம். கல்யாணம் இல்லாதவங்க ஜாதகம் எடுத்துகிட்டு வரணும். ஆணாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, வரன் பார்த்துட்டு இருக்கோம்னா ஆணாக இருந்தால் என்ன பண்ணிடணும், 2 மாலை செவ்வல்லி மாலை, பெண்ணாக இருந்தாலும் 2 செவ்வல்லி மாலை. செவ்வல்லி மாலை கிடைக்கலாம், அருகம்புல் மாலை வாங்கிக்கலாம். இது மாதிரி வாங்கிட்டு வந்து சாமி அர்ச்சனை செஞ்சு ஜாதகம் வச்சு பூஜை பண்ணிட்டு போகணும். மற்ற வரவங்களாம் இது வாங்கிட்டு வரணும், அது வாங்கிட்டு நம்ம விருப்பப்பட்டு சாமி தேங்காய் பூ வாங்கிட்டு வரலாம். இல்லைனாலும் நம்ம நார்மலாக வந்து அர்ச்சனை பண்ணிட்டும் போகலாம். எல்லா கோரிக்கைக்கும் எல்லா வேண்டுதலையும் இங்கே வரலாம். சரிங்களா? மூற்றாண்டவனுக்கே